வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 9/5/2026 சனிக்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 7:45 8:30 எடுத்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தாங்க. நார்மலாக இருந்தாங்கன்னா பக்தர்கள் கோவில் முழுக்க, அதாவது வளாகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. தரிசன வரிசைக்கு பக்தர்கள் கூட்டம் அந்த லைனில் இருக்காங்க. அப்புறம் வரிசையில் இப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ள பார்க்கும்போதே தெரியும், வரிசைக்குள்ளே அப்படியே போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பொது தரிசன வரிசையில் இருக்க பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறது குறைஞ்சது ஒரு 3 இருந்து 3.5 மணி நேரம் தாராளமாக ஆகலாம். மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். கோவில் முழுக்க பக்தர்கள் கூட்டம் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம வீடியோ எடுக்கும்போது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி விரைவு தரிசன வரிசையான 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் தாராளமாக ஆகலாம். நான் குறைஞ்சது தான் சொல்றேன். இதற்கப்புறம் பக்தர்கள் கூட்டம் தரிசன வரிசைக்கு வருவாங்க. டைமிங் அதிகமாகலாம். இன்னைக்கு மதியத்துக்கு மேல தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை மக்களே. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா இங்க எப்ப சாமி பார்க்க உள்ள போனீங்க, எந்த தரிசன வரிசையில உள்ள போனீங்க, எவ்வளவு நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. நிறைய நண்பர்கள் நாழிக்கிணறு மற்றும் முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடம் காலையில எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க. அதாவது காலையில 4 மணிக்கே நாழிக்கிணறு மற்றும் முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ணிடுவாங்க. முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடம் காலையில 4 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நாழிக்கிணறு காலையில 4 மணிக்கு ஓபன் பண்ணிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் சண்முக விலாச மண்டபம். இந்த மண்டபத்துக்கு நேர் எதிரா ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடமும் நாழிக்கிணறும் அமைஞ்சிருக்கு. அன்னதானத்துல இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தாங்க. கோவில்ல பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல நீங்க தரிசனம் பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஈக்குவலா நீங்க நாழிக்கிணறுலையும் காத்திருந்து தான் நீராடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாழிக்கிணறுலையுமே உங்களுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வரக்கூடிய பக்தர்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் தகவலுடன் என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.